20 கிலோவுக்கு மேலே வாங்கினா வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவோம். இது 4 அடியில் பார்த்தீங்கன்னா 4க்கு 6 வரும். 1 கிலோ 24 ஸ்கொயர் ஃபீட் வரும். மக்கி போச்சு அப்படின்னு காட்டுங்க, நாங்கள் புதுசாக நாங்கள் சீட்டு தரோம். தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். ஆடு மாடு கோழி இதுக்கெல்லாம் ஷெட்டு போடுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஆனா அந்த ஷெட்டு போடுறதுக்கு செலவு வந்து பல மடங்கு ஆகும். அதுக்காண்டி தான் விவசாயிகள் வந்து இந்த ஷெட்டு போடுறத பத்தி யோசிக்க மாட்டாங்க, சும்மாவே வளர்ப்பாங்க. அது மழை வெயில் பனி காலத்துல வந்தீங்கன்னா நிறைய நோய்களுக்கு ஆளாகும். இந்த ஷெட்டு இல்லாதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அந்த ஷெட்டு போடுறதுக்கு பல லட்ச ரூபா ஆகும்னு திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி யோசனை பண்ற விவசாயிகளுக்கு, ஆடு மாடு கோழி வளர்க்குறவங்களுக்கு இப்போ ஒரு புதுசா இந்த பேனல் சீட் வந்துருக்கு பார்த்துக்கோங்க. லட்சக்கணக்கில் ஆகுற இடத்துல இது 1000 கணக்குல இந்த சீட்டை வச்சு நம்ம போட்டுடலாம். இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இப்போ இந்த சீட்டு எதுக்கெல்லாம் பயன்படுது, எவ்வளவு விலை சொல்றாங்க, இந்த சீட்டோட உறுதித்தன்மை என்ன, நம்ம ஆஸ்பரா சீட்டோ கூலிங் சீட்டோ இதெல்லாம் போடச்சில எவ்வளவு செலவாகும், அதுக்கு மாற்றா இதை நம்ம பயன்படுத்தல இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத பத்தி கேட்க போறோம். வாங்க கேட்கலாம். வணக்கம், என் பேர் சீனிவாசன். நம்ம கடை பார்த்தீங்கன்னா இப்போ சேலம் மாவட்டம் மேச்சேரியிலிருந்து பெண்ணாகரம் மெயின் ரோட்டில் குக்கல்பட்டி பஸ் ஸ்டாப்பில் வந்து நம்ம கடை அமைஞ்சிருக்குதுங்க. எஸ்ஆர்பி பேனல் சீட்டு. இந்த சீட்டு வந்து நம்ம 5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து பிவிசி மெட்டீரியல். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேலே வரும். மக்காது. சீட் மண்ணிலேயே போட்டிங்கனாலும் உங்களுக்கு மக்காது. 3 வெரைட்டிஸில் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க. சரி, இது பார்த்தீங்க அப்படின்னா 0.2 திக்னஸ் வரும். இது 2.25 அடி ஹைட் வரும். இந்த கோழி பண்ணைக்கு சைடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது அதே இன்னொன்று இருக்கு பார்த்தீங்கன்னா, இது 3.25 அடி ஹைட் வரும். இது 0.4 திக்னஸ் வரும். இதுவும் அதே மாதிரி தான் ஃபுல் லென்த் வரும். இது 4 அடிக்கு 2 இன்ச் கம்மியாக வரும். இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 அடி வரைக்கும் ஒரே லென்த்தாக எடுக்கலாம். இது ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு 2 இன்ச் கம்மியாக தான் வரும். இது 3 வெரைட்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லா மாநிலத்துக்குமே நாங்கள் பார்சல் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். வந்து தகர சீட்டுக்கு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் செலவு பண்ணுற இடத்துல இதில் 4,000 ரூபாய் செலவு பண்ணிங்கன்னா மேல் கூரை அமைக்கலாம். இல்லை, தார்பாலின் சீட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? தார்பாலின் சீட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, தார்பாலின் வந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ள அது இத்து போயிடும், டேமேஜ் ஆகும். அது மழை வெயிலுக்கு அது தாங்காது. இந்த சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது 450 GSM வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 0.4 திக்னஸ் வரும். இது வந்து 10 வருஷம் வரும். 20க்கு 10 போட்டிங்கன்னாவே 3000 ரூபா தான் செலவாகும். 15 கிலோ தான் செலவாகும். அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் ஒன்றும் இல்லை, ஒரே சேம் தான் வரும். விலையில கொஞ்சம் தார்பாலினோட இது 2000 ரூபா சேர்ந்து வரும், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சீட்டு என்னென்ன இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம்? அண்ணா இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் சீட்டு. ஆடு மாடு கோழி பண்ணைகளுக்கு குறைஞ்ச விலையில செட்டு அமைச்சிக்கலாம். அது போக இது வந்து பெரிய ஹாலா இருக்கும், அதை சின்னதா தடுத்து வந்து சின்ன ரூம்பா பண்ணோம் அப்படின்னா இந்த சைடை வந்து ஆங்கிள் வச்சு நீங்க ஸ்க்ரூ பண்ணி அது மாதிரி செட்டு அமைக்கலாம். இதோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பென்சிங் வேலி இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா அதை ஒட்டி வச்சு இதை ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்ணெல்லாம் ரெடி பதச்சு விட்டு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அது நீட்டாக வந்துடும். இந்த ஆக்ஸ்போர்ட்டா சீட்டு, தகர சீட்டு, கூலிங் சீட்டு, தார்பாலின் வருது இல்லைங்களா, அது எங்கெங்க பயன்படுத்துகிறோமோ அதுக்கு எல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். அதை விட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில பயன்படுத்தலாம். அதெல்லாம் உங்களுக்கு 10,000 ரூபா செலவு பண்ணுறீங்கிற இடத்துல இதில் 3000 ரூபா செலவு பண்ணீங்களாவே மேல் கூரை அமைக்கலாம். ஆனால் இதெல்லாம் எப்படி கொடுக்குறீங்க? டேப் வச்சு அளந்து மீட்டர் கணக்கில் கொடுக்குறீங்களா, வெயிட் போட்டு கொடுக்குறீங்களா, இல்லை ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் கொடுக்குறீங்களா, இல்லை ரோலாக கொடுக்குறீங்களா? இது வெயிட் கணக்குண்ணா, ஒரு கிலோ கணக்கு தான். கிலோ 200 ரூபாய் வரும். கிலோ 200 ரூபா ஒரு கிலோ. ஒரு கிலோக்கு நான் வாங்குறேன்னா 1 கிலோல எத்தனை ஸ்கொயர் ஃபீட் எனக்கு கிடைக்கும்? இது 4 அடியில் பார்த்தீங்கன்னா 4க்கு 6 வரும். 1 கிலோ 24 ஸ்கொயர் ஃபீட் வரும். எப்படி நான் வந்து வாங்கிட்டு போறாங்களா இல்ல பார்சல் அனுப்பி விடுறீங்களா கொரியர்ல? இது எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் எல்லாம் நாங்கள் அனுப்பிச்சி விட்டோம்னா நமக்கு வந்து ஜிபே பண்ணிட்டு அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா அப்படின்னா அவங்க அட்ரஸுக்கு இப்போ அனுப்பிச்சி விட்ருவோம். இப்போ எவ்வளவு கிலோ வாங்கினா ஏதாச்சும் சலுகைகள் பண்ணி வச்சு? 20 கிலோவுக்கு மேலே வாங்கினா வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவோம். 10 கிலோ 5 கிலோ இந்த மாதிரி வாங்கினா அவங்களுக்கு தான் அந்த பில்லு வரும். அதுவும் கம்மியாக தான் வரும். எம்எஸ்எஸ்ல போட்டோம் அப்படின்னா 120 ரூபா 130 ரூபா 150 ரூபாய்க்கு உள்ளதான் வரும். இப்போ 20 கிலோவுக்கு மேலே எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ். அவங்க எங்கன்னா நாங்கள் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவோம். சரி, இப்போ எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் ஒரு 10க்கு 20
10 அடி அகலம் 20 அடி நீளத்துல ஒரு செட்டு நான் போடணும், ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கோழிக்கோ போடணும். அதுக்கு எனக்கு என்ன செலவாகும்? 20 வந்து ஒரு 15 கிலோ தேவைப்படுங்கன்னா ம். அது வந்து ஒரு 3000 ரூபாய் வரும். அவ்வளவுதான் வரும்ண்ணே. அவ்வளவுதான் வரும். இந்த சீட்டை சப்ளை பண்றீங்க, ஆமா. இதுக்கெல்லாம் ஷெட் எல்லாம் நீங்க போட்டு கொடுக்குறீங்களா இல்ல எப்படி அவங்களே போட்டுக்கலாமா? அவங்களே போட்டுக்கலாங்கண்ணா. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சும்மா நம்ம நார்மலா கூரைக்கு வந்து மரம் வைக்கிறோம், அதே சேம் தான். அப்படியே மேலே விரிச்சு விட்டு ஒரு அடிக்கு ஒரு ஆணி வாசரை வச்சு நீங்க ஃபிட்டிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும். இப்போ கூரை போடுறாங்க, சரி, கூரைக்கு மேல போட்டுக்கலாமா இல்ல இதை போட்டுட்டு இதுக்கு மேல கூரை போட்டுக்கலாமா? கூரைக்கு மேல நீங்க இந்த சீட்டு போடலாங்கண்ணா. ம், நம்ம தகர சீட்டு கூரைக்கு மேல போடுறோம், ம். அதுக்கு வலுதான் இந்த சீட்டை யூஸ் பண்ணலாம். நீங்க கூரைக்கு மேல போடுறீங்க அப்படின்னா இந்த சீட்டு மக்கிற வரைக்கும் உங்களுக்கு கீத்து வந்து டேமேஜ் ஆகாது. மேல் கூரை அந்த கீழே உள்ள இருக்கிற கீத்து வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் என்னன்னா, இது வந்து ஒரு பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் வந்து தீப்பிடிச்சா இலையிருமா, இல்ல வெயில்ல கிடந்தா இத்து போயிருமா, இல்ல நசுக்குனா நொறுங்கி போயிருமா அப்படிங்கிற ஒரு இது வரும். ஆமா, அந்த மாதிரி எல்லாம் இது ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதோட கேரண்டி வருஷம் என்ன? எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் டைம் உண்டு. இதுக்கு லைஃப் டைம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் வரும். அது 10 வருஷமா? 10 வருஷம் வரும். அது ஃபுல் கேரண்டி. அது ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. இல்ல இது வரைக்கும் நீங்க 10 வருஷம் சொல்றீங்க, யாராட்டும் அதிகபட்ச வருஷம் யூஸ் பண்ண செட் இருக்கா உங்களுக்கு? செட் இருக்குங்கண்ணா. 5 வருஷத்துக்கு முன்ன போட்ட செட் இருக்கு. எனக்கு காமிக்க முடியுமா? வாங்க போலாம், காமிக்கிறோம். மக்கி போச்சு அப்படின்னு காட்டுங்க, நாங்க புதுசா சீட்டு தரோம். ஆனா இது வந்து பிவிசி பிளாஸ்டிக்னு சொன்னீங்க. ஆமாங்க நெருப்புக்கு ஏதாட்டும் ஒரு வெடி இடி போடுறாங்க அப்படின்னா டக்குன்னு இது மேல விழுந்து எதுவும் இலகி ஓட்டக்கிட்ட விழுந்துறாங்க சார்? சார், இது பாத்தீங்கன்னா நெருப்புக்கு உருகாத பொருள் எதுவுமே கிடையாது. பாத்தீங்கன்னா நார்மலா நீ தகர சீட்டே வந்து தீ பிடிச்சதுன்னா பெயிண்ட் இருக்கிற வரைக்கும் எரியுது. அந்த மாதிரி உங்களுக்கு தீ பிடிக்காது, ஆனா தாங்கும், ஹீட்டு தாங்கும். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வேணா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. தோட்டத்துல வந்து ஒரு தேங்காவோ ஒரு மாங்காவோ ஒரு மயிலோ ஒரு பெரிய ஒரு கல்லோ உழுது, அதுல எல்லாம் இது தாக்கு பிடிச்சுக்கிடுமா? அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வாங்கி காட்டுறோம், சுத்தி எடுத்து நம்ம சீட்டு மேல அடிச்சு காட்டுறோம். சுத்தி வந்து 900 கிராம் வருது. அதையே அடிக்கிறோம், அது வந்து ஒன்றும் ஆகல. இது வரைக்கும் அடிச்சு காட்டுறோம் பாருங்க. நம்ம கஸ்டமரு ஒரு வந்து நம்ம கிட்ட தான் சீட் வாங்கிட்டு வந்தாரு. சரி, இந்த கொட்டாய் நம்ம கிட்ட சீட் வாங்கிட்டு வந்து போட்டதுதான். அவங்ககிட்ட நேரடியா காட்டுறோம். நேரடியாக இப்போ நீங்க இந்த சீட்டு போட்டிருக்கீங்களே, இந்த சீட்டை பத்தி சொல்லுங்க, நீள அகலத்தை சொல்லுங்க. நீளம் வந்து பாத்தீங்கன்னா 60 அடிங்கண்ணா. 60க்கு 11 11 இந்த பக்கம் மொத்தம் உள்கூடு 11 அடின்னு நம்மளுக்கு 22 அடி வரும். சரி, பேப்பருங்க. அப்படி கணக்கு போட்டா 60க்குன்ட்டு 22 அடிக்கு நீளங்க. அதாவது 60 அடி நீளம், அகலம் பாத்தீங்கன்னா 22 அடி வரும். ஷெட்டு என்ன தேவைக்காக போட்டீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோழி கிளியில மாடு ஆடு மாடு நம்மளுக்கு இருக்குது, அது அந்த யூஸ்க்கோசரம் போட்டிருக்குது. பொதுவாவே நான் என்ன கேக்குறேன்னா, பொதுவாவே இந்த சீட்டு ஷெட்டு போடணும்னு நினைக்கிறவங்க ஆஸ்பட்டா சீட்டு, இல்ல ஓடு, இல்ல கூரை கீற்று, இல்லைன்னா கூலிங் ஷீட்டு தகரத்துல இப்படி போடுவாங்க. நீங்க புதுசா இந்த மெட்டீரியல்ல போட்டிருக்கீங்களா, அதுக்கு கேக்குறேன். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செலவு கம்மியாகுதுங்க. செலவு வந்து என்ன விதத்துல கம்மியாகும் உங்களுக்கு? இப்போ மற்றது நம்ம சிமெண்ட் அட்டை தகரட்டை அது மாதிரிலாம் போட்டால் மேக்ஸிமம் ஒரு 50 ரூபாய்க்கு மேலே தாண்டிடுங்க. சரி, நம்ம இந்த 60க்கு 22 அந்த அளவுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட். ஆமா, அந்த அளவுக்கு போடக்குள்ள அந்த ரேஞ்சுக்கு போயிடும். சரி, நாம வந்து இந்த பேனல் சீட்டை யூஸ் பண்ணாலும் பாத்தீங்கன்னா லைஃப் 10 வருஷம் கொடுக்குறாங்க. சரி, இந்த 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு ஆச்சு உங்களுக்கு? எனக்கு வந்து அட்டைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 10,000 தான் ஆச்சுங்க. அட்டைக்கு மட்டும் 10,000? 10,000 அட்டைக்கு மட்டுமே 10,000 தான் ஆச்சு. 50 கிலோ வந்துச்சு மொத்தமா டோட்டலா அந்த அளவுக்கு. சரி, நான் வந்து எடுக்கும்போது ஒரு 10,000 தான் எனக்கு டோட்டல் செலவாச்சு. அட்டைக்கு மட்டும் பேனல் சீட்டுக்கு மட்டும் 10,000 ஆச்சு. மீதி நம்மளது மேற்கொண்ட செலவு அது இருக்குது. அட்டை செலவு மட்டும் இவ்வளவுதாங்க. சரி, மத்த இது தவிர்த்து இப்போ ஒரு தகரத்திலேயோ ஒரு கூலிங் சீட்லயோ போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அதுல போட்டிருந்தா அது கொஞ்சம் ஈட்டு அதிகமா இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஈட்டு சுத்தமா செலவு கேட்குறேன். செலவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபா பக்கம் வந்துடும். அவ்வளோ வந்துடும் அட்டைக்கு டோட்டலா பைப்பு அந்த கணக்குக்கு. இது இன்னும் பத்தாதுக்கு நம்ம அதெல்லாம் வெயிட் அதிகமா மேலே ஏறும். இது வந்து பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ் மாதிரி நம்ம வெயிட் கம்மி பண்ணிடலாம். செலவும் எல்லா விதத்துலயும் இது செலவு குறைச்சி வருது. 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, மொத்த செலவு பார்த்துருக்கீங்க. இப்போ போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு?
நான் போட்டு ஒரு 2 இயர்ஸ் பக்கமா ஆக போகுது. இப்போ 2 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கு அந்த சீட்? ஏதாட்டும் நல்லா கலர் இருக்குது. மங்கி இருக்கா? அதெல்லாம் இல்ல ஒண்ணும் இல்ல. எங்கிட்டாட்டு கிழிஞ்சிருக்கா? நார்மலா காத்துக்கு பறந்திருக்கா? இல்ல கலரும் மங்கல. எல்லாம் நார்மலா இருக்குது. ஆ. கலர் அந்த அழுக்கு பாடுறது மட்டும் தான் லைட்டா கருப்பா தெரியுதே ஒழிஞ்சு, அது மழை நேரத்துல தண்ணி பட்டா அது போயிருதா? தண்ணி பட்டா அழிஞ்சிரும். சரி. இப்ப அழிஞ்சிரும். மழை நேரத்துல சத்தம் எப்படி கேக்கு? நீங்க அடியில ஒண்ணுமே போடாம வெறும் ஷீட் மட்டும் ஆமா. போட்டிருக்கீங்க. சத்தம் வந்து பாத்தீங்கன்னா, நார்மலா தான் இருக்குது. அதிகமா ஒண்ணும் எஃபெக்ட் வரதில்ல. ம். தகர சீட்ல வர மாரி சவுண்ட் வரல. நார்மலா நம்ம சிமெண்ட் ஆட்ல வர மாரி லைட்டா தான் கேக்குது. அதிகமாவும் கேட்கறதில்ல. சவுண்ட் வரதில்ல. சரி. இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சுட்டு, இந்த வெயிலுக்கு உள்ள ஹீட் எப்படி இருக்கு? ஹீட்லாம் வரதில்ல. நார்மலா இருக்கு. இல்ல தகரத்துல தக தகன்னு இருக்கும் ஹீட். தகரத்துல ஏகப்பட்ட ஹீட் வருது. ஆ. இது எவ்வளோ பெஸ்ட்டா இருக்குது. ஹீட் அதிகமா வரதில்ல. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் ஹீட் தெரியறதில்ல. நார்மலா இருக்குது. சரி. இந்த காத்துக்கெல்லாம் சட சடன்னு அடிச்சு எதுவும் அது பறந்து கிடந்து கிழியுதா எப்படி? அந்த கிளியறதெல்லாம் எதுவும் இல்ல. சவுண்ட் மட்டும் லைட்டா வருது. பட படன்ற சவுண்ட் காத்து அடிச்சா சரி. லைட்டா தான் அப்படி அந்த சவுண்ட் மட்டும் தான் வருது. ஆ. மத்தபடி கிளியறது எதுவும் இல்ல. நார்மலா பாருங்க கிழிச்சு கூட பார்க்கலாம். எதுவும் கிளியறதெல்லாம் இல்ல. ம். போட்டதுல என்ன எந்த டேமேஜ் எந்த கிளியறது இல்ல ஒண்ணும் ஆணி அடிச்ச ஹோல்ஸ் கூட இது வரைக்கும் எனக்கு கலந்தது இல்ல. சரி. அந்த ஆணி அடிக்கிறீங்கன்னா, அந்த ஓட்டை வழியா தண்ணி எதுவும் லீக்கேஜ் அது தண்ணி லீக் ஆகுறதில்ல. அது என்ன ஆணி போட்டு அடிக்கிறீங்க? அது சிறு ஆணி தான். அந்த ரேப்பருக்கு தகுந்த மாதிரி நான் ஆணி வாங்கிட்டு வந்து போட்டு சரி. 1 வாசர் இன்ச் ஆணிய போட்டு அடிச்சிருக்கிறோம். வாசர் என்ன வாசர் போடுறீங்க? வாட்சரும் போனாலும் போடலாம். நான் இந்த பேனல் சீட்டே கட் பண்ணி போட்டிருக்கேங்க. பேனல் சீட்டே பேனல் மடிச்சு உள்ள சீட்ட வச்சு ஒரு அடிச்சிட்டீங்க. 2ஆ மடிச்சு கட் பண்ணி நாம இப்படி ஒரு 1க்கு 1 அந்த சைஸ்ல கட் பண்ணி ம். ஆணி வச்சு அடிச்சு நம்ம அப்படியே ரேப்பர் மூலியமா அப்படியே சீட் வச்சு அடிச்சுக்கலாம். ம். அடிச்சுட்டா அது தண்ணி லீக் ஆகுறதில்ல. ஆகுறது இல்ல. அந்த ஆணியில கூட ஒழுகுறதில்ல. இதுவரையும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஆணியில ஒரு பொட்டு இன்னும் ஒழுகுறது. சரி. இப்போ மத்தவங்களும் உங்கள மாரி இந்த ஆடு, மாடு வளர்க்குறவங்க இந்த செட்ட பயன்படுத்தலாமா? இந்த சீட்ட வாங்கி கண்டிப்பா போடலாமா? பயன்படும். செலவும் கம்மி. ரொம்ப செலவும் கம்மி, இருக்கிற அளவுக்கு பயன்படுத்தலாம். கம்மி பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு செலவு கம்மியா ஏன்னா இருக்கும். இப்ப விலைவாசி அது பாட்டு டாப் லெவலுக்கு போயிட்டு இருக்குது ஏரியா. ஆ, அதுக்கு குறைஞ்ச பட்ஜெட்ல இந்த அளவுக்கு போனோம்னா இது பெஸ்ட்டா இருக்குது. ஈட்டுல இருந்து எல்லாமே இது நார்மலா இருக்குது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு 6, 7 வருஷம் வந்தா கூட போதும் நம்மளுக்கு. அந்த ரேஞ்சுக்கு வந்தா கூட ம். இப்போ நீங்க பரவால்ல. 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த இது இருக்கிற கண்டிஷன்ல இன்னும் எத்தன வருஷம் ஓடும்னு எதிர்பார்க்கீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்ப போட்டது மாரியே தான் இருக்குது. இன்னும் நான் அப்படியே இப்ப எப்படி போட்டேனோ அப்படியே தான் இருக்குது. ஆ. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 8 வருஷமே வரலான்னு தான் நினைக்கிறேன். அவங்க சொல்ற உங்களுக்கு மாரி அந்த லைஃப் குடுக்குற மாரி கண்டிப்பா வரும். வரும். நேயர்களே, இவ்வளவு நேரம் நம்ம இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. நீங்களும் ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி பண்ணை தொழில் பார்க்குறவங்களா இருந்தா, இந்த ஆடு, மாடுகளுக்கான கொட்டகைக்கான செலவை குறைக்கணும் அப்படின்னா, இந்த பேனல் ஷீட்டை பயன்படுத்துறத பத்தி நீங்க கேட்கலாம். அண்ணன்ட்ட சார்ட்ட கேட்கலாம். அது என்ன எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம் இருந்தால் என்ன செலவாகும் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.